Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back Chica. கேம்ப் தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. A shout out to our other sponsor Equitas Bank, the bank behind the champions. 7% savings accountல நீங்க earn பண்ணலாம் and attractive fixed deposit on senior citizens நீங்க earn பண்ணலாம். So go check out Equitas Bank. Senior citizen நீங்க தான். நான் சீனியர் சிட்டிசன் மச்சான், டெஃபினட்டா மறக்காத டியர் வியூவர்ஸ். நான் சீனியர் சிட்டிசன். எஸ் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஈக்விட்டாஸ் பேங்க் ஒரு அட்வான்டேஜ் என்ன, எப்படி நம்ம கேப் புக் பண்றோம் அதே மாதிரி பைக் புக்கிங்ல பேங்கிங் சர்வீஸ் பண்ணா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் அடிங்க 8150085000 ஒரு மிஸ் கால் விடுங்க போறோம். இந்த ஈக்விட்டாஸ் எக்ஸ்பிரஸ் பைக் பேங்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா போறோம். அந்த ஆப் வழியா நான் சொன்னா டக்கு டக்குன்னு அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் அட் டோர் ஸ்டெப். நான் சொன்னது எப்படி ஒரு டாக்ஸி கேப்ல புக் பண்ண 8150085000 மிஸ் கால் விடுங்க போறோம். பேங்கிங் சர்வீஸ் அட் யோர் டோர் ஸ்டெப். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஈக்விட்டாஸ் பேங்க்ல. A shout out to our other sponsor Pizza Hut. Pizza Hut has launched the juiciest pizza in town, the Juicylicious range. With marinated toppings, cheesier and saucier pizzas, say goodbye to dry pizzas. ஆமாண்டியா வியூவர்ஸ், பீட்சா டெட்லியா இருக்கும். இல்ல பாருங்க, ஜூசி லிஷஸ்னா போட்டு அதுல மசாலா போட்டு மேரினேட் பண்ணி டாப்பிங் கீப்பிங் போட்டு ஆஹா ஜூ நல்லா இருக்கு. இப்ப சீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்கும் பீட்சா ஜாலியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க ஜூசி லிஷஸ் ரேஞ்ச பீட்சா இருந்து. முக்கு மேல ராஜா. ஆஹா ஏய் கேம்ப் தான் அடிச்சு தள்ளுங்க. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் போட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. பட் சிஎஸ்கே ஏறி மிதிச்சாங்க. அது கேம்பா பிசி மூமெண்ட்ஸ் டிசி மூமெண்ட்ஸ் என்னன்னு தெரியாது. ஆனா போட்டு ஏறி மிதிச்சாங்க. ஒரு கிராஷ் பண்ணாங்க போட்டு சிஎஸ்கே போட்டு கிராஷ் த்ராஷ் பேஷ் எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு. யா, மும்பை இந்தியன்ஸ் 4 கன்சிக்யூட்டிவ் லாஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கே அட் ஹோம் இன் மும்பை பொலந்து கட்டிருக்காங்க சீக்கா. ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரின்னு சொல்லணும். ரோஹித் சர்மா கமிங் பேக் டு ஃபார்ம். காத்தால மேட்ச்ல வந்து ஆர்சிபி நான் சொன்னேன் சீக்கா, தே வில் கம் பேக், தே ஆர் கோயிங் டு வின்னு. பஞ்சாப் பொட்டலம் பண்ணிட்டாங்க. துண்டார சேஸ் மாஸ்டர் எப்படி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போய் வின் பண்ணி காமிச்சாரு. தேவ்தத் படிக்கல், ஐ செட் ஹில் பி a good player to watch சீக்கா. he is in good form. கரெக்ட், அந்த ஆர்சிபி லைனப்க்கு கரெக்டா சூட் ஆறாரு. பட் ஆர்சிபி அண்ட் மும்பை on the rise and at the right moment. ரெண்டு டீமும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சீக்கா. எஸ்பெஷலி மும்பை. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட் சீக்கா. they suddenly look unstoppable. momentum காத்தாலே சொல்லியிருந்தா உங்ககிட்ட அவங்க பக்கம் இருக்குன்னு. and this momentum is now gaining speed Chika, with Rohit Sharma also coming back to form. They're looking dangerous is the right word. The right word is dangerous. நீங்க மறக்காத இன்டர்வியூஸ் Rohit Sharma இன்னைக்கு பாத்தீங்கன்னா he was not the usual Rohit Sharma where இறங்கி டமால் டிமி சுத்துது. He took his time, calma, and he was timing the ball very well. and ஒரு typical Rohit Sharma hitman pull ஒன்னு அடிச்சான், அப்புறம் flick தூக்கி போட்டான். அப்ப hitman is back. என்ன மாதிரி ஆனா மச்சான். and his drive, I like the cover drive அடிச்சான். இந்த cover drive தான் சொன்னேன், ஒரு cover drive on the rise, effortless அடிச்சான். and the way he is playing effort today was the old Rohit Sharma effortless cricket. அடிக்கிறதே தெரியல, ஒரு ஸ்டைல் இருந்தது. ஒரு அலட்சியமா என்னன்னு சொன்னோம், அலட்சியமா அடித்தல் நீ போட்டு. கரெக்டா சொன்னீங்க. அந்த ரோஹித் சர்மா கமிங் பேக் டு ஃபார்ம் இஸ் our Pizza Hut juicylicious moment of the match. without a doubt அந்த 6 அடிச்சது தான் சீக்கா. அந்த ஷாட் juicy shot ball. actually juicy shot ball. yeah, in fact towards the end வந்து when சூரியகுமார் யாதவ் உள்ள வந்து அவர் பொளக்கும் போதுல he took the anchor role. பரவாயில்ல, நீ யாரா கண்ணா, நீனும் பயங்கர ஃபார்ம்ல இருக்கேன்னு. என்ன இன்னிங்ஸ் யா சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து, அது பத்தியும் வருவோம். ரயன் ரிக்கில்டன் அவர் கொஞ்சம் டீசென்டா ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 2 பவுண்டரி, ஆல் திங்ஸ் கிளிக்கிங் சீக்கா. பட் எங்க ப்ராப்ளம்னா சிஎஸ்கே மிஸ்ட் அவுட் ஆன் a big opportunity எனக்கு தோணுச்சு சீக்கா. வாட் a good wicket to bat on, actually super wicket to bat on. பவர் பிளே திருப்பி கேபிட்டலைஸ் பண்ணல. திருப்பியும் பவர் பிளேல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. I really feel Devin Conway is a better bet than Rachin Ravindra Chika, but they dropped Devin Conway ஒரு 60 அடிச்சப்பறம் கூட drop பண்ணாங்க. Rachin Ravindra they have backed. It has backfired big time அவங்களுக்கு. ஷேக் ரஷீத் இன்னைக்கு couldn't get going. ஆயுஷ் மாத்ரே ஒரு breath of fresh air வந்து கொடுத்தாரியா. அது ஆனா சொல்லணும், சூப்பரா வந்து ஆடினார். அட்லீஸ்ட் ஒன் பிக் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே is the way he batted. ஷேக் ரஷீத் அங்க வந்து நிறைய ரித்ராஜ் கைக்வாட் காப்பி ரிசம்பிளன்ஸ் இருக்கலாம் சீக்கா. பட் திஸ் கை ஃபியர்லெஸ். இதுதானே அங்க ஒரு 14-year-old ஃபியர்லெஸ் பார்த்தோம், இங்க ஒரு 17-year-old இப்ப பாக்குறோம். அமேசிங் டு see at least that.
அலட்சியமா ஆடுறான்டா இவன். அந்த எஃபர்ட்ல பிளஸ் பிளிக் ஒரு 6 அடிச்சான் பாத்தியா இந்தியால 6 அந்த மாதிரி அடிச்சான். அண்ட் ஷார்ட் பால் புல் போட்டு 6 அடிச்சான். நீ சொன்ன மாதிரி ஃபியர்லெஸ் பேட்டிங். வாட் ஐ லைக் அபவுட் ஆயுஷ் இஸ் ஃபியர்லெஸ் பேட்டிங். இந்த பிளிக் பார்த்தா சொல்லியிருந்தேன் வியூவர்ஸ் என்ன மாதிரி பிளிக் அது. அண்ட் பாம்பேல இஸ் லோக்கல் பாய், ஹி நோஸ் தி விக்கெட் வெரி வெல் அண்ட் எஃபர்ட்லெஸ் பிளிக் பறந்துது. நான் கிரவுண்ட் இருந்தனால I was able to see those shots live on the ground. So ஒரு மாதிரி பிரமாதமா ஷார்ட் பால்ஸ் அலட்சியமா புல் பண்றான். எனக்கு என்ன பிடிச்சா இந்த பையன், இந்த பசங்க சின்ன பசங்க என்ன மாதிரி ஆடுறாங்களா. ஒருத்தர் 14 வயசுல நேற்று சூரியவன்ஷ் அவன் அப்படி ஆடுறான். இவன் ஆயுஷ் பார்த்துட்டு பாருங்க 15 பால் 32 ரன் இன்னைக்கு கலக்கிட்டு போயிட்டான் அவன். இந்த மூவ் சிஎஸ்கே முன்னாடியே பண்ணிருக்கணும். திஸ் இஸ் வேர் சிஎஸ்கே மிஸ்ட் அவுட் தி என்டையர் சீசன். இந்த திரிபாதி, விஜய் சங்கர் இவங்கெல்லாம் வச்சு ஆடினாங்கல்ல, அவன் பேர் என்ன தீபக் கூட, இவங்கெல்லாம் வச்சு ஆடினது இவங்கள வச்சு ஆடி இருக்கணும். இந்த மாதிரி எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. வன்ஸ் பேடி வச்சு ஆடி இருந்தா முன்னாடி பிரமாதமா இருந்திருக்கலாம். இன்னத்துக்கு probably who knows we would have probably been a better side, better position. டெஃபினட். அது வந்து ஆல்வேஸ் வந்து யூ கேன் ஒன்லி திங்க் அபவுட் இட், என்ன நடந்திருக்கலாம்னு. இன் ஹைண்ட் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பட் ரியலி மேஜர் ப்ராப்ளம் நம்பர் 1 எப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தே ஆர் மிஸ்ஸிங் ரித்துராஜ் கைக்வாட் பிக் டைம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னதான் ரித்துராஜ் கைக்வாட் வந்து சேசிங்ல ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பேட்டிங்கோட ஃபல்க்ரமே அவர் தான். ஐ ஸ்டில் பிலீவ் சீக்கா அந்த ரித்துராஜ் கைக்வாட் டெவின் கான்வே காம்போ அங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இனிஷியலி. இன்னைக்கு ஆனா இல்ல வேர் எங்க சிஎஸ்கேக்கு ப்ராப்ளம்னா அந்த டெம்ப்ளேட் சீக்கா. நீங்களே கமெண்ட்ரி பாக்ஸ்ல அந்த டெம்ப்ளேட் பத்தி நிறைய பேசியிருந்தீங்க. அது டெம்ப்ளேட் ஒன்றும் மாறல சீக்கா. அந்த இம்பார்ட்டன்ஸ் தேவை உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல 200+ தேவை. 200+ இல்லைன்னா 200 ப்ராபப்ளி 10 இருக்காது. அந்த மாதிரி ஆடினாங்க மும்பை ரிப்ளைல. ஸோ 200+ தேவைன் போது the way Shivam Dube and Ravindra Jadeja started, அங்கேயும் திருப்பி ஒரு பெரிய ப்ராப்ளம். அண்ட் இன்ஃபேக்ட் எம்எஸ் தோனி ரொம்ப பர்டிகுலரா சொன்னாரு போஸ்ட் மேட்ச்ல, we were way below par எங்களோட பேட்டிங்ல. எண்ட்ல பாக்குறதுக்கு 176 பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சீக்கா. பட் ரியாலிட்டி என்னன்னா இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லயே கேம் விட்டோம். ஆக்சுவலா நீ பவர் பிளேல கேம் விட்டா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேர் கரெக்டா சொன்னேன். எண்ட்ல கொஞ்சம் கேட்சப் கேம் விளையாடணும் போட்டு. அதான் சொன்னேன். எண்ட்ல பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா சிவம் துபே அவன் காமிப்பா. சிவம் துபே இவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. சரி ஜடேஜா கமிங் நம்ம ஃபோர்ஸ் குட். பட் சிவம் துபே எண்ட்லாம் சாவரகால சம்பவம் அடிச்சான். அதாவது இனிஷியலா யூ ஸ்ட்ரகிளிங் ஆக்சுவலி. இனிஷியலி ஃபர்ஸ்ட் about 15 balls he was run the ball தான் அங்க போட்டு அமுக்கிட்டாங்க அவனை போட்டு. கடைசியில தான் போட்டு அடிச்சான். So that doesn't really solve the problem. அதுல என்ன ஆயிடுச்சு, அதுக்கு நடுவுல என்ன பண்ணா சாண்டர் போட்டு 3 ஓவர் தள்ளிட்டான் அந்த சந்தடி சாக்ல கேப்ல. அப்பவே அங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாரு சீக்கா ஹர்திக் பாண்டியா. வில் ஜாக்சன் சாண்ட்னர் வந்து 3 ஓவர்ஸ் டுகெதர் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ரன் கூட கொடுக்கல ரெண்டு பேரும் சேர்ந்து. வில் ஜாக்ஸையாவது யூஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன். சாண்ட்னர் வந்து லாஸ்ட்ல வந்து போட்டாரு. அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி இருக்கும் போது இல்லாட்டி அவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல வந்து 5 ரன்ஸோ ஏதோ 6 ரன்ஸோ தான் சீக்கா அவரு. வில் ஜாக்ஸ் ஒரே ஓவர்ல 4 ரன்ஸ். ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா வந்து அந்த டூபே ஸ்பின்னர் அடிப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்க ஒரு அங்கேயே ஆக்சுவலி அமுக்கி இருக்கலாம். எம்ஐ விட்டாங்க. அங்க மிஸ் பண்ண நடுவுல எக்ஸ்ட்ரா 40 ரன்ஸ் எப்படி வந்ததுன்னா அந்த நடுவுல திடீர்னு தூபே அடிக்க ஆரம்பிச்சா ஜடேஜா அடிக்க ஆரம்பிச்சா திடீர்னு 40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா தெரிஞ்ச மாதிரி. அதுவே சிஎஸ்கே வாஸ் ஆக்சுவலி ஒன்லி அந்த 2 ஓவர் 42 அடிச்சிருக்காங்க அந்த பையன் அஸ்வினி குமார். மீதி எல்லாரும் அமுக்கிட்டாங்க போட்டு. அந்த 2 ஓவர் 42 தான் ஆக்சுவல் ரன்ஸே போனது அவங்களுக்கு. அஸ்வினி குமார் இஸ் given 42 runs in 2 overs. So assuming that if 2 overs 20 runs அடிச்சுனா வச்சுவேன். So 25 runs would have been lesser. இந்த அஸ்வினி குமார் ஒரே ஒரு போலர் தான் அடிச்சாங்க. அவன் வேற யாரும் அடிக்க முடியலையே. இவன் ட்ரெண்ட் போல்ட் ஓகே டுவர்ட்ஸ் எண்ட் கொஞ்சம் அடிச்சாங்க போட்டு. பட் வேற யாரும் அடிக்க முடியல. ட்ரெண்ட் போல்ட் லாஸ்ட் ஓவர் திருப்பி ஒரு 14 ரன் போச்சு. இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 ஓவர்ல அடிச்சது தான் சிஎஸ்கேக்கு அந்த இம்பட்டஸ் கிடைச்சது. பும்ரா பேக் டு ஹிஸ் பெஸ்ட், எந்த டவுட்டும் கிடையாது. 2 for 25. எஸ் சிக்கா தீபக் சார் சூப்பரா போடுறாரு நியூ பால். ஹி ஸ்டில் bowls really well. அது இஸ் கீப்பிங் இட் டைட். ஆனா போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போடணும்ல சிக்கா. அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி போல்ட் ஹேஸ் ஹையர் விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி than தீபக் சார். இல்ல இன்னைக்கு ஐ திங்க் தே ட்ரைட் இட் பிகாஸ் நான் பிட்ச் பால் பார்த்த கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தது. ப்ராப்ளம் தீபக் சார் என்ன பண்ணாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் நேரா கொடுத்துட்டாங்க பாரு. இப்ப தே ரியலைஸ் தீபக் சார் ஒன்லி திங் நேரா 4 ஓவர் கொடுக்க சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் ஒரே வே தீபக் சார் எல்லாம் கடைசியில போட அவனை போட்டு பேத்துறாங்க. சோ தட் இஸ் வே போல்ட் ஹேட் டு கம் இன் தி எண்ட். பட் ஓவரால் நீ பார்த்தனா நீ சொல்ற மாதிரி தோனி சொன்ன மாதிரி 200 வாஸ் ஆஸ்கிங் செம்ம பேட்டிங் விக்கெட். ஐ ஒன்லி செட் பிட்ச் போட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் 40 கொஞ்சம் இங்க மூவ்மெண்ட் இருக்கும். பட் அவ்வளவு மூவ்மெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் frankly speaking 200 இருக்கும் போஸ்ட் மேட்ச்ல. அதுக்கப்புறம் ஜடேஜா பார்த்தோம் என்ன சொன்னா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆச்சு கொஞ்சம் கிரிப்பா இருந்தது பால், கொஞ்சம் நின்று வந்ததுன்னா ஜடேஜா அப்படின்னு ஜடேஜா ஃபீலிங். பட் ஆக்சுவலா செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் டியூ ஃபேக்டர் வந்துட்டு நீ. தட் இஸ் ஆல்சோ ஹியூஜ் பிளஸ் பாயிண்ட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். கொஞ்சம் டியூ ஃபேக்டர் நிறைய வந்துட்டு. நீங்க எல்லாமே கரெக்ட். நீங்க டியூ ஃபேக்டர் வந்தது எல்லாமே கரெக்ட் தான். பட் அந்த நீங்க பவர் பிளேலே நம்ம இஃப் யூ ஆர் கோயிங் டு பி
so far behind. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா, ஷேக் ரஷீத் வந்து 16 of 19 ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 16. அதுக்கப்புறம் நீங்க ஒரு விக்கெட் விட்டீங்க. ஆயுஷ் மாத்ரே கேம் அண்ட் ஹி சேஞ்ச் இட். ஒரு 48 வந்து இது பவர் பிளேல ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் நீங்க ஜடேஜா அண்ட் டூபே அப்படியே தே, எஸ்பெஷலி ஜடேஜா சீக்கா, எஸ் அவர் எண்ட்ல வந்து ஒரு நல்ல நாக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் ரியாலிட்டி என்னன்னா இல்ல, அந்த எண்ட்ல லாஸ்ட் ஓவர் போல்ட்ல அடிச்சதுனாலதான் அந்த நாக்கு நல்லா தெரிஞ்சது. இல்லாட்டி he was சுத்தி 30 நினைக்கிட்டு he was 30 of 27 deliveries. லாஸ்ட் 8 balls அவர் 20 ரன் அடிச்சாரு. அதனால இட் சீம் லைக் ஓ சூப்பர் 150 ஸ்ட்ரைக் ரேட் அந்த மாதிரி. சி அனி இந்த கிரிக்கெட் எப்படி வேண்டிய பியூஸ் இப்ப நம்ம டெம்ப்ளேட் நம்ம திருப்பி அந்த 2010 டெம்ப்ளேட் 2011 12 டெம்ப்ளேட்ல ஆடிட்டு இருக்கோம். நம்ம சிஎஸ்கே டார்கெட் நம்ம 16 170 180 வின் பண்ணுவோம். frankly speaking I thought 180 was a winning total நினைச்சேன். நான் சிஎஸ்கே bowlers வந்து பண்ணிடுவாங்க நினைச்சேன். பட் இந்த விக்கெட்ல முடியாது. I'm sorry. I made a misjudgment there. But honestly speaking, இந்த விக்கெட் was a 210 wicket. 210 wicket. அங்க அடிச்சிருக்க 210 அடிச்சிருக்கீங்க. பட் 210 அடிச்சிருப்பாங்க திருப்பி மூவினேஜ் போற ரேட்ல. எங்க இருந்தா ஸ்வீப் பண்றான் சூரியகுமார் யாதவ். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து மிட் விக்கெட் அடிக்கிறான். அவுட் சைட் ஆஃப் ஸ்கொயர் லெக்ல ஆயிட்டு அவுட் சைட் ஃபைன் அடிக்கிறான். இங்கே பார் மெரின் டிரைவ், அங்கே பார் மெரின் லைன்ஸ், இங்கே பார் சர்ச் கேட் ஸ்டேஷன், அங்கே பார் விடி, அந்த மாதிரிலாம் அடிச்சிருந்தாங்க சூரியகுமார் யாதவ். எல்லாத்தையும் அடிச்சிருந்தாங்க. வேற லெவல் பேட்டிங், பேக் டு பெஸ்ட் சீக்கா. அந்த கவர்ஸ் மேல ரவீந்திர ஜடேஜா ஒரு ஷாட் அடிக்கும் போதே தெரிஞ்சிச்சு நம்ம பையன் வந்துட்டாயா. அதனாலே அவர் தான் ஈக்விட்டாஸ் மோஸ்ட் பேங்கபிள் பிளேயர் இன்னைக்கு சூரியகுமார் யாதவ், வித்தவுட் எனி டவுட். ஏன்னா என்ன ஒரு 68 of 30 balls, but just this the shots he played towards the end chika pathina nalla and mid off மேல அடிக்கிறது, கவர்ஸ் மேல அடிக்கிறது, செல்லமா தட்டறாங்க. two of the best bowlers they took them down. பத்திரானா and நூர் அஹமட வந்து பால் கட்டாங்க. சீக்கா இந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். ஒரு மிஸ்டேக் பண்ணாங்களா பிளேயிங் 11ல? ஏன்னா they bought in அஸ்வின். அன்ஷுல் கம்போஜ் வந்து ஈவன் ஐ தாட் அஸ்வின் இந்த மேட்ச் ஆடுவாருன்னு. பட் அன்ஷுல் கம்போஜ் பவர் பிளேல ஹீஸ் a wicket taker சீக்கா. அங்க ஒரு ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். they should have probably played அஸ்வின் in the playing 11. விஜய் சங்கர் இம்பாக்ட் பிளேயரா வச்சுட்டு ஏர்லி விக்கெட்ஸ் நிறைய விழுந்ததா அப்போ விஜய் சங்கர் எடுத்துட்டு வந்திருக்கலாம் நான் எனக்கு தோணுச்சு சீக்கா. I thought they made a huge mistake அங்கேயும். they made a blunder any. It's not fair. போன மேட்ச் அவன் தான் உனக்கு நிக்லஸ் புரான் விக்கெட் எடுத்து கொடுத்து உனக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கான். நிக்லஸ் புரான் ஆடினா எல்எஸ்ஜியோட வதனம் ஆக்சுவலா வின் பண்ணி கொடுத்துருக்கான். அவன் போன மேட்ச் 2 மேட்ச் நல்லா போலிங் போட்டிருக்கான். அந்த பையனை டிராப் பண்ணிட்டு நீ ஓகே திருப்பி அவனை டிராப் பண்ணுங்க. then what is the indication you're giving the youngsters? what is the sign you're giving the youngsters? இல்ல நீ நல்லா பண்ண 11 இருக்க மாட்டே அப்படின்னு. இல்ல சிக்கா, ஐ திங்க் வந்து அவங்க நினைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சாண்ட்னர் போட்டது இல்லாட்டி அந்த வில் ஜாக்ஸ் அந்த போட்ட ஒரு போட்ட ப்ராபப்ளி டியூ வராதுன்னு நினைச்சாங்க. ஹாஃப் ஸ்டேஜ்ல ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா டியூ ரொம்ப இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இன்னிங்ஸ் நல்ல டியூ வந்தது சீக்கா. டெஃபினட்டா நீங்க சொன்னது ரைட். பட் ஆக்சுவலி இல்ல, ஹாஃப் ஸ்டேஜ்ல அவ்வளவா இல்லாத மாதிரி இருந்தது. சோ ப்ராபப்லி தோனி தாட் சரி அஸ்வின் ஹேட் அ பெட்டர் ரெக்கார்ட். பட் ரியாலிட்டி என்னன்னா அவங்க பிளேயிங் 11ல விஜய் சங்கரை வந்து இம்பாக்ட் பிளேயர்ல வச்சு அஸ்வின் 11ல ஆடி இருக்கணும் ஸ்ட்ரெயிட் அவே. ஏன்னா விஜய் சங்கரோட ரோல் அதே அஸ்வின் கேன் கோ பேட் அட் நம்பர் 4 and do the same thing சீக்கா. ஐ அம் ரியலி டெல்லிங் யூ. அது விஜய் சங்கர் ரோல் யார் வேணா பண்ண முடியும். விஜய் சங்கர் ஆடுற பேட்டிங் ரோல் அஸ்வினே பண்ண முடியும். நீ சொன்ன மாதிரி அதே 30 balls அடிக்க போறான், அது அவனால பண்ண முடியும். நீ பாரு இந்த மாதிரி டீம்ல வச்சு நான் ஒன்னு சொன்னா தோனி himself has given up டா. அவன் நெக்ஸ்ட் சீசன் பத்தி ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டான். தட் மீன்ஸ் அவனே கேப்டனே இவ்வளவு வெறுத்து கிடக்குறான். இந்த மாதிரி டீம் வச்சு இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண அவன் சொல்ல கரெக்டா தான் சொன்னான். the guys will not own up and do something fantastic. அஸ்வின் என்ன பண்றான், அவன் டிஃபென்ஸ்ல போயிட்டான். அஸ்வின் விக்கெட் நாட்டுக்கு போடல, அவன் டிஃபென்ஸ்ல போயிட்டு 4 ஓவர் பண்ண 4 ஓவர் போட்டு போயிடுறான் அப்படின்னு போடுறான் அவன். அஸ்வின் never went for wicket taking. He was just doing bowling safe. What one good thing என்னன்னா அவர் அட்லீஸ்ட் ஆஃப் ஸ்பின் போட ஆரம்பிச்சாரு சீக்கா இன்னைக்கு. What is the idea of taking Ashwin today? What is the idea of taking பவர் பிளேல விக்கெட் தேவை. பவர் பிளேல அஸ்வின் 2 விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுப்பான மேட்ச், அவ்வளவுதான். அவன் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் வந்து சேஃபா போட்டு போயிட்டான். அவன் it didn't really what you call matter to CSK at all. அவங்க பார்த்தாங்க அஸ்வின் ஆலோ ஆடி போயிட்டான். அவங்களுக்கு சென்சிபிளா நம்பர் அஸ்வினுக்கு didn't take a chance against அஸ்வின். அவன் என்ன பண்ணான், 1-2 ஆடி போயிட்டான். அவனை எனக்கு ஓகேப்பா நீ அஸ்வின் நல்லா போறியா, நீ பெரிய போலர், 1-2 எடுத்துட்டு போயிட்டாங்க. See the point you understand what is this match situation. நம்ம IPL இந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அந்த மாதிரி தான் ஆடுவே தவிர்த்து நீ சும்மா வந்து நல்லா போடுறது ஒரு செல்ஃப் அடிச்சுட்டு கூட தாங்க வந்து இல்ல சீக்கா. அங்கதான் சீக்கா நான் ஏன் அதை சொல்றேன்னா இல்ல, ஓவர் வச்சு ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ரோஹித் சர்மாக்கு ஒரு ரிலீஸ் ஷாட் கொடுத்தாரு பாத்தீங்களா இல்லையா, அந்த ஒரு புல்லு பிக்கப் பண்ணு கொடுத்தாரு.
அவ்வளவுதான். அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான். அன்சுல் கம்போஜ் வந்து நியூ பால்ல பெட்டர் ஆப்ஷன். ஓவர்டன் வந்து நீங்க நியூ பால்ல யூஸ் பண்றீங்கன்னா டெஃபினட்டா வந்து சிஎஸ்கே இஸ் இன் பிக் ட்ரபிள். அங்க வந்து ஐ தாட் அங்க ஒரு டாக்டிக்கல் எரர். பட் ஓவரால் ஓவர் 10 ரன் அண்டர் 10 தான் அவன். ஒன் ரன் பேஸ் போடுறான். ஒன் ரன் பேஸ்ல பவுன்ஸ் போடான்னு வச்சுக்கோ. அவன் உண்மையை சொல்றான். நான் கிரவுண்ட்ல இருந்தா நீங்க தீரா சொல்றது உண்மையை சொல்ற வியாஜ் போடுறது ஒன் ரன் பேஸ்ல போடுறான். பால் ஒன்னும் பண்ண மாட்டேன்றான். அப்புறம் ஏதோ ஒரு ஓவர் வைடா போட்டு ட்ரை பண்ண பார்த்தான். வேலையே ஆகாது. இவன் இந்த நிக்க இத பாரு அதான் சொன்னேன். இன்னும் வேர் சிஎஸ்கே நோ ரியலி அனலைஸ் இட் நோ சிஎஸ்கே இஸ் லாஸ்ட் இட் அவுட் இன் ஆக்ஷன் இட்செல்ஃப். நிக்க சாம் கரன் ஓவர் 10 100 இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணா திரிபாதி ஹூடா விஜய் சங்கர் இவங்கெல்லாம் பிக் பண்ணா எப்படி வின் பண்ண முடியும் மேட்சஸ்? 11 எல்லாரும் ஆடுறாங்க. யாரோ ஒரு 11 ஃபீல் பண்ணி தான் ஆடணும். நீ உனக்கு இன்னும் இவங்கள மாதிரி ஆளாச்சு 11 ஆடணும். நீங்க இதுக்குதான் நான் டெவால் ப்ரூவர்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு. அவன் அட்லீஸ்ட் அடிக்க போவான். சுத்துன்னு சுத்துவான். பேட்ல மாட்டிக்கிச்சுன்னா அட்லீஸ்ட் நல்லா இருக்கும். பட் தி அதர் சைடுல Ani, the point is nothing wrong getting defeated. Ani, there are times that CSK has also every team has gone through this phase, but you're getting disgraced also, no, in the bargain, no. பாரு கேகேஆர் மேட்ச் பார்த்தோம்னா 120 கூட ஆல் அவுட் ஆனோம். டிசி மேட்ச் பொட்டலம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த மேட்ச் போட்டு ஏறி மிதிச்சிட்டாங்க. They thrashed and bashed us. It is only not thrashing, it's crashing also. CSK as a team is crashing and they bashed us. Chika, அதுதான் in all honesty ல if you take out the emotional side of all of us, and we are all CSK fans, அது எல்லாருக்கும் தெரியும். ஃபார்ம் பிளேயர் நீங்க வந்து மென்டாரா இருந்தீங்க. if you take out that emotional side away, just கிரிக்கெட்டை நீங்க கிரிக்கெட்டா பாத்தீங்கன்னா நீங்க எல்லா 10 டீம்ஸும் எடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேயோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இஸ் ரைட் நவ் இந்த வருஷம் ஆடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இஸ் நாட் த மோஸ்ட் ப்ளீசிங் பிராண்ட். நீங்க வந்து மும்பை இந்தியன்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆனா அவங்க வின் பண்ணும்போது அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவங்க ஆடுறது வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஈவன் எஸ்ஆர்ஹெச் ஃபார் தட் மேட்டர் அவங்க அடிக்கும் போதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். சிஎஸ்கேக்கு இப்போ அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்ல வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கம்மியோ. It's just it's probably what I'm thinking. நீங்க தான் மேட்சஸ் பாக்குறீங்க. You are also there covering. What do you feel? I feel that அனி டோட்டலாவே சிஎஸ்கேக்கு அந்த ஒரு இது மோஜோவே இல்ல. அடிச்சு வின் பண்ணும், ஏறி மதிச்சு ஆடணும், ஒரு ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடணும், ஒரு டெட்லியா ஆடணும். இந்த மோஜோவே இல்ல அவங்களுக்கு. வராங்க போறாங்க, அவன் செல்ஃப் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆடினப்பா நம்ம பொசிஷன் சேஃபா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான் சில பேரு. நீ விஜய் சங்கர்லாம் 11 ஆட விட்டா என்ன பாப்பான்? அப்பா நான் அடுத்த மேட்ச் இருக்கா அவன் தான் பாக்க போறான். விஜய் சங்கர் ட்ரிப் கூட ஆடுறான். இப்ப அஸ்வினே அந்த லெவலுக்கு வந்தான். will I be the next match or not பொசிஷன் வந்தான் அஸ்வினே. அஸ்வின் இஸ் not the old அஸ்வின். யோசிச்சு பாரு. அண்ட் இவன் தூபே கூட பாரு எவ்வளவு இன்னிங்ஸ் கழிச்சு ஒரு 50 அடிச்சிருக்கான். ஒரு 10 இன்னிங்ஸ் கழிச்சு ஒரு 50 அடிச்சிருக்கானா? அது ஒரு முக்கிய ஒரு 50. It looked deadly later on. It looked deadly at a later point of time. But the first 25 runs did not look deadly at all, no. அது டெஃபினட்டா ஏன்னா ஏன் அது நான் சொல்றேன்னா இல்ல அந்த பக்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இல்ல டீம்ஸ்லாம் இல்ல நல்லா இருக்கு. ஒரு 200 சேஸ் பண்றாங்க. 200 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடித்து நேத்துக்கு பார்த்தோம் ஜிடி அந்த மேட்ச் எப்படி சேஸ் பண்ணாங்கன்னு. எக்ஸைட்டிங் கிரிக்கெட் மத்த டீம்ஸ் ஆடுறாங்க சீக்கா. அதுதான் ஒரு ஐ ஓபனர் இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு. One thing, Ani, that as a team, the team is not performing well. We'll have to accept it. I think நீ தோனியை ஒத்துட்டான். பாவம் தோனியை பார்த்தாலே பாவமா இருந்தது. அவன் என்னதான் பண்ணுவான் பாவம் 43 வயசுல வந்து. அவன் சொல்றான் ஈஸியா நீங்க பிளேயர்ஸ் எல்லாம் டூ சம்திங். அவன் பிளேயர்ஸ் எல்லாம் நல்லது பண்ணணும். அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது யூஸ் பண்ணிக்கணும். பிரில்லியன்ட் அதை பண்ணணும். அவங்க தான் யோசிக்கணும். இல்லைன்னா வீலர் திங்க் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்றதுதான் யோசிக்கணும். நெக்ஸ்ட் இயர் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சான் தோனி. அப்படின்னா என்ன தோனி ஆல்ரெடி லிட்டரலி கிவன் அப்னு அர்த்தம் இல்லையா? இல்ல பட் ஃபேர் எனப் தானே சிக்கா. நீங்க சொல்ற பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட் சிக்கா. ஏன்னா நிறைய பேர் வந்து இல்ல இது வந்து தோனியோட டீம், இது தோனியோட டீம். திஸ் இஸ் நாட் தோனிஸ் டீம். அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் ஹி இஸ் கிவன் அப் த கேப்டன்சி ரோல். அவர் வந்து இப்போ ஒரு பேக் சீட் ரோல் தான் எடுத்திருக்காரு அவர். அண்ட் அவருக்கு இப்போ அந்த ஃப்ரண்ட் சீட் திருப்பி கொடுக்கும்போது, அந்த பைலட் சீட் திருப்பி கொடுக்கும்போது அந்த ஃபுல் வியூ ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் தெரியும் பாத்தீங்களா இல்லையா? அந்த பைலட் சீட்ல உட்காரும் போது சடன்லி இட் டசன்ட் லுக் ஆஸ் பிரிட்டி as what it was. ஸோ அந்த அலார்மிங்கா தெரியுது. அது வந்து அவருக்கே தெரியுது. அந்த போஸ்ட் மேட்ச்ல வந்து he was pretty strong. அவரே கரெக்டா சொன்னார். we were way below par. நாங்க 25-30 runs short. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி they are already starting to think. ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்களா ப்ரொடியூசர், பிகாஸ் ஆஃப்டர் திஸ் it is close to impossible சீக்கா. ஏன்னா உங்களோட சிஎஸ்கேயோட நெட் ரன் ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா இருக்கு. I think இதோட you will also agree, and most CSK fans will also agree this is probably the final nail in the coffin. And I mean they'll have to win 6 out of 6 matches அடுத்தது. I mean that's next to almost in that மாதிரி ஆடுனா 6 out of 6 win பண்ணலாம் கஷ்டம்.
நீ மீதெல்லாம் பார்த்தா 7 மேட்ச்ல 5-7-5 RCB 8-5 வந்துட்டாங்க இப்போ. அதே மாதிரி பார்த்தா LSG 7-8-5 இருக்கான். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தா 8-4 வந்துட்டான் மும்பை இந்தியன்ஸ். பஞ்சாப் வந்து அவனு எல்லாருமே வந்துட்டாங்க பாருல, டாப் 5 எல்லாருமே 5 வின்ஸ். மும்பை இந்தியன்ஸ் 6 வின் 4 வின்ஸ்ல இருக்காங்க. இது ஒன் திங் ஃபார் ஷுவர் பா, மும்பை இந்தியன்ஸ் இந்த ரன்ல ஷுவரா டாப் 4 பிரேக் பண்ண போறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து அங்க டாப் 4ல இருந்து மிஸ் அவுட் ஆக போறாங்க, யாருன்னு தெரியல. நான் 7-1 இருக்குச்சு என்ன சொன்னேன், 6-1 இருக்குச்சு என்ன சொன்னேன். இந்த 3 பாட்டம் 3ல ஒரு டீம் வரப்போகுதுடா. சிஎஸ்கே மும்பை எஸ்ஆர்எச் தெரியாதுன்னு. This is about 2 weeks back, am I right? 10 days back. நான் பாட்டம்ல ஒரு டீம் வரப்போகுதுன்னா வந்துட்டாங்க பாரு மும்பை இந்தியன்ஸ். ஏறி மதிப்பு அடுத்து எஸ்ஆர்எச் ஓட ஆட போறாங்க. இன்னும் 2 நாள்ல போட்டு பொட்டலம் போடுவாங்க எஸ்ஆர்எச். They will go to the top 4. அதான் ஆக போகுது மும்பை இந்தியன்ஸ். They will burst into top 4, Ani. They will burst into top 4. Because now what is happening that as a team they are performing well. They are not dependent on one player. எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. bowling ரிக்கல்ட் பெருசா அடிக்கலாம் கூட நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறான், புரிஞ்சுக்கோ. சாட்னர் பிரில்லியண்டா bowling போட்டுருக்கான். பில் ஜாக்ஸ் இஸ் டூயிங் ஹிஸ் ரோல் ப்ராப்பர்லி, புரிஞ்சுக்கோங்க பாரு. எவ்ரிபடி இஸ் ஓர்னிங் அப். ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டான். சூரியகுமார் யாதவ் ட்ரிபிள் ஃபார்ம்ல வந்துட்டான். bowlingல பூம்ரா வந்துட்டான். எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க திருப்பி ஸ்லோவா. So as a team when they start performing well, they will start bursting into the top 4. கரெக்டா சொன்னீங்க. எம்ஐ அந்த பக்கம் நீங்க வந்து ஆன் த ரைஸ். வாட் அபௌட் சிஎஸ்கே சிக்கா? வாட் டு தே ஹேவ் டு டு? இதுக்கப்புறம் என்ன எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்களா, இல்லாட்டி என்ன ஏதாவது ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் பாப்போமா? சரி, நான் நீ பாத்துற டிராஸ்டிக்கா பண்ண மாத்திரை எடுத்துட்டு வந்தாங்க. அடுத்த மேட்ச் ஒன்ஸ் பேட் எடுத்துருவாங்க. புது பசங்க சான்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் டீமுக்கு போல இருந்து ஃபார்ம் பண்ணா இல்லையா? அப்பதான் ருத்ராஜ் கைக்வாட் ஒருத்தன் வந்தான். That is why we found ருத்ராஜ் கைக்வாட். கூட யங் சார் 6/6 தான் வின் பண்ணலாம். இந்த மாதிரி டோர்னமெண்ட் இனிமே கஷ்டம். நீ இந்த 6/6 தான் அந்த காலத்துல பண்ணிருப்போம். நீ இப்போ லாஸ்ட் இயர் ஆர்சிபி பண்ணாங்களே. ஆனா இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருவீங்க, லாஸ்ட் ஆர்சிபி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டுருவீங்க. நீ உண்மையை சொல்லி இந்த டீம் 6/6 அடிக்க முடியுமா? நோ சான்ஸ் சிக்கா. ஆர்சிபி அந்த டீம்ல வந்து they had fire power சிக்கா. அந்த 6/6 வின் பண்றதுக்கு வில் ஜாக்ஸ் உள்ள வந்தாரு. சடனா bowlingல they found a rhythm. யஷ் தயால் கொஞ்சம் டீசென்டா போட ஆரம்பிச்சாரு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஃபயர் பவர் இருந்தது சிக்கா. கான் இப்போ ஐபிஎல்லே கொஞ்சம் மாறிச்சு. நிறைய பேர் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க bowlers win you championships, batters win you matches, bowlers win you championshipன்னு. இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல வந்து பேட்டர்ஸ் கேன் ஆல்சோ வின் யூ சாம்பியன்ஷிப்ஸ்ன்னு காமிக்கிறாங்க. ஸோ பேட்டர்ஸ் ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்கா. நீங்க வந்து உங்களுக்கு ஃபயர் பவர் தேவை சிக்கா. உங்களுக்கு 6A நீங்க வந்தது பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து ஆயுஷ் மாத்திரை அடிச்சது தான். ஒரு சீசன் இன்டர்நேஷனல் ரச்சின் ரவீந்திரா அவர் வந்து எவ்வளவு சிக்ஸஸ் பவர் பிளேல அடிச்சிருக்காங்க நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா I don't think he still scored a 6 in the power play, Chika. I'm not too sure of this stat. He is struggling da. Rachindra the batting is struggling, fielding is struggling, bowling kudu maarendra. I think avanu come inme thookiduvaanga. Hey producer, can you just confirm this? Rachin Ravindra in the season power play la 6 அடிச்சிருக்காரா? ஏனா எனக்கு LSG ஓட மட்டும் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். I think LSG ஓட ஒரு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அடிக்கணும் போட்டோம். என்னடா இப்ப அடிச்சானு அடிக்கலன்னா என்னடா ஒண்ணும் பண்ணல. 4 6s டோட்டல் தான் அடிச்சிருக்கான். அதுல அடிச்சானு தெரியல எனக்கு. பட் வாட் எவர் இட் இஸ், I mean, it doesn't matter at all. The way he's playing, he's not giving you confidence. See, நீ தோனி சொல்ற மாதிரி நீ மாத்தேன்னு அடிச்ச என்ன வந்து உனக்கு திடீர்னு மும்பை இண்டியன்ஸ் பேக் ஃபுட் போயிட்டான் பாத்தியா? மாத்தேன்னு ஆடினோடனே அவன் அடிச்சவனே மும்பை இண்டியன்ஸ் போலர்ஸ் ஐயோ நம்ம ஊர் மாத்திரை நம்மளோட அடிக்கிறான் அப்படின்னு ஒரு பயம் போயிட்டாங்களா பாத்தியா? போ ஃபெலோ. He called it ultimately, that's a different thing. But then end of the day, அவன் அடிக்க ஆரம்பிச்சு the bowlers got the back foot now. The Mumbai Indian bowlers. அந்த மாதிரி ஒரு fear factor அவன் கொண்டுருச்சு. ரச்சிந்திரனால கொடுக்க முடியாது. That's why I'm saying you 0-6 in the power play யாரு? ரச்சிந்திர ரவீந்திரா. அவன் வச்சு என்ன பண்ண போற நீனு? தூக்கிட்டு வேண்டியதா அடுத்த மேட்ச் தூக்க வேணாங்க. அவன் தூக்கிட்டு பட் ஓவர் வச்சு உண்மை ஆட வேணாம். அதுக்கு இந்தியன் 4 ஃபாரின் பிளேஸ் ஆடவே வேணான்ற. ஆனா இந்த மாதிரி நம்மளும் இந்த 10 ரன் ஒண்ணு முன்னாடியே bowling போட சொல்லணும். அவன் 14 ஓவர்ல போடுச்சு. அவன் 14 ரன் ஒரு 10 ஓவர் கொடுத்துட்டு இருக்கான் அவன். இல்ல சிக்கா, அது வந்து அங்கதான் வந்து ஏன் அவரை 14 ஓவர் தான் யூஸ் பண்றாங்கன்னு அந்த கேள்விதான் நம்ம கேட்கணும். ஏன் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டு வரலாமே? அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணாரு. ரோஹித் சர்மாக்கு டாப் எச் பட்டு போச்சு. கலீல் அஹ்மத் நம்ம ஃபீல்டிங்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் சிஎஸ்கேக்கு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரச்சின் ரவீந்திரா ஒரு கேட்சுக்கு பின்னாடி ஓடவே இல்லை ரோஹித் சர்மா. அது அப்படியே நின்று பாக்குறாரு பால. ஓகே, கலீல் அஹ்மத் பவுண்டரி லைன்ல பால பிடிச்சிட்டு 6 பவுண்டரி மேல காலை வைக்கிறாரு. சோ அதெல்லாம் வந்து இல்ல சம்டைம்ஸ்ல சிக்கா உங்க ஃபீல்டிங்னாலே இல்ல நீங்க வந்து ஒரு 20-30 ரன்ஸ் பிடிக்கலாம், இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் எடுத்து மேட்ச் ஏதாவது பண்ணலாம். அதுவும் மிஸ்ஸிங். தட் மேஜிக் இஸ் நாட் தேர் சிஎஸ்கே கிட்ட இப்போ. That is what Mumbai Indians did in the fielding today. What fielding today, Mumbai Indians?
catching and fielding பார்த்தா they almost stopped about 15-20 runs on the field with tremendous fielding. And Vijay Shankar ஒரு brilliant attempt catch விட்டா சொன்னா ஆயுஷ் brilliant மாத்திரை கூட attempt. நல்லா பண்ணாரு. Ayush Mathur took a brilliant catch and he stopped on brilliant. Vijay Shankar tried for a brilliant catch. But those kind of catches should be taken. That's what I'm trying to say. So, நம்ம இந்த ஃபீல்டிங்லயும் கோல், பேட்டிங்லயும் கோல், bowlingலயும் கோல், ஆக்ஷன்லயும் கோல்னா என்னதான் பண்ணுவ நீனு? எல்லாத்தையும் கோல் தான். கோல் மேல கோல், கோல் மேல கோல். அவ்வளவுதான். சரி, ஓகே. சிஎஸ்கேல இருந்து மூவ் ஆன் பண்ணலாம். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஆர்சிபி பாருங்க, பஞ்சாப் கிங்ஸ் வந்து you got to understand, Ani, from the viewers' point of view, all our Chiki Chika viewers' point of view, why? Star Sports viewers' point of view, everybody is supporting CSK. Everybody in Tamil Nadu or whatever, entire Tamil, this thing supporting CSK. என்ன அது கடைசியில லட்சிகா நிறைய தமிழ்நாடுல இருந்து நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் இருக்காங்க. சீக்கா நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. எஸ், மெஜாரிட்டி இஸ் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். மோர் தென் 90% வந்து ஒரு 80 to 90% சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஒரு 5% மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபிக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி ஆடுறது பார்த்தா their fans will be very happy, especially RCB. பாருங்க, இப்போ 5 out of 5 அவே வின் பண்ணிருக்காங்க. ஹோம்ல மட்டும் ஒரு 2 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அவங்க டாப் 2ல வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. திருப்பி விராட் கோலி சேஸ் மாஸ்டர், சேசிங் இட் டில் தி எண்ட். இன்ஃபேக்ட் வந்து அந்த போஸ்ட் மேட்ச்ல அவர் சொல்லியிருந்தாரு, தேவ்தத் படிக்கல் should have got the man of the match. I shouldn't have got the man of the match ன்னு. தேவ்தத் படிக்கல் played a superb innings, blinding innings, 61 of 35. பட் ஆர்சிபி போலிங் இன்னைக்கு கலக்கிட்டாங்க சீக்கா. எஸ்பெஷலி அவங்களோட ஸ்பின்னர்ஸ் குருணல் பாண்டியா அண்ட் சுயேஷ் கலக்கிட்டாங்க. பஞ்சாப் கொஞ்சம் பஞ்சாபோட மிடில் ஆர்டரும் கொஞ்சம் லைட்டா இப்போ ரொம்ப சுத்தமாவா இருக்காங்க, மாட்டிக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க ஸ்பின்னர்ஸ் பிரில்லியண்டா போனாங்க. குருணால் பாண்டியா பிரியான்ஷ் ஆர்யா விக்கெட் எடுத்தது பாத்தியா நீனு? மிட் ஆஃப் வாஸ் வித் இன் தி சர்க்கிள் உள்ள வச்சு போலிங் போட்டான் தில்லுக்கு தூடுன்னு. அப்ப வந்து பவர் பிளேல போலிங் போட்டான், மிட் ஆஃப் உள்ள வச்சு போட்டா அங்க அந்த விக்கெட் எடுத்தான். அண்ட் இன்னொன்னு என்ன புரியலன்னா, இவன் தானே ஸ்ரேயஸ் ஐயர் மீடியம் பேசுறது யாரு போற, ஐ திங்க் ரொமாரி ஷெபர்ட்க்கு விக்கெட் கொடுத்தாவன் ஸ்ரேயஸ் ஐயர். நீ ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துவேன், ரொமாரி ஷெபர்ட் வந்து போலிங் போடுச்சு லாங் ஆன் வச்சு போலிங் போடுறான் ஸ்ட்ரெயிட் அவே. இஸ் ட்ரைங் டு கிளியர் லாங் ஆன். என்னடா ஆடுறாங்க திடீர்னு பஞ்சாப் கிங்ஸ் வந்து சுத்தி அவங்களும் சுத்தி அவுட் ஆறாங்கடா, மட்டமா பேட்டிங் ஆனாங்க இன்னைக்கு. அண்ட் பட் தட் சுயேஷ் சர்மா அந்த மார்க்கஸ் ஸ்டைனுக்கு ஒரு டெலிவரி போட்டா பாத்தியா, வாட் அ டெலிவரி மேன். And Suyash Sharma is bowling well. Every match after match is doing very well. எஸ், சுயேஷ் சர்மா ஒரு சூப்பர் ஃபைண்டா இருந்திருக்கான் ஆர்சிபிக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவனோட போலிங் இந்த மேட்ச் ஆனா கலக்கிட்டாங்க. பேட்டிங்ல வந்து துண்டா சேஸ் பண்ணிட்டாங்க. விராட் கோலி வந்து ஃபுல்லா ஆடி கொடுத்தாரு. ஃபில் சால்ட் திருப்பி அடிக்கல, 2 இன்னிங்ஸா ஃபில் சால்ட் அடிக்காம. ஆனா தேவ்தத் படிக்கல் கேம் அண்ட் their top 4 is suddenly looking good. சீக்கா படிதாரும் இன்னைக்கு டுவர்ட்ஸ் the end கொஞ்சம் again not being படிதார் is not been in the best of form. இன்னைக்கும் வந்து கொஞ்சம் struggle பண்ணாரு. But one thing what Virat did was stay till the end. சீக்கா made sure இந்த விக்டரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். could they have gone for a net run rate நடுவுல அந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது விராட் கோலி ஆடும்போது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன 5 wins தான் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. இப்ப நெட் ரன் ரேட் பத்தி இப்ப பேச மாட்டாங்க. நெட் ரன் ரேட்னா எப்படி, நான் இப்போ ஷூர் ஷாட் வின் நினைச்சா போவோம், எங்க லாஸ்ட் மினிட் எங்க 2 விக்கெட் விழுந்துட்டு வச்சுக்கோ, நீ என்ன ஆகுது அப்புறம் எங்க மாட்டினாங்கன்னா. So you have to understand that also, no, because they have got stuck like this in the past. But previous match they got stuck like this, so they didn't want to get in the net run rate issue at all. They want to just go get those points and get done with it. அதுதான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் விராட் கோலிக்கு. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 50s ஐபிஎல் இன்னைக்கு டேவிட் வார்னரை தாண்டிட்டாரு. அது வேற வந்து ஒரு ரெக்கார்டு. 110 50s நினைக்கிறேன் T20ல. டேவிட் வார்னர் 66, இவர் 67. இவர் ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் இவர் வந்து ஏதாவது 50 அடிக்கும் போது ஏதாவது ஒரு புது ரெக்கார்ட் பிரேக் ஆகும். அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் வச்சிருக்காரு விராட் கோலி. விராட் கோலி ஃபீல்டிங்ல பாத்தியா எவ்வளவு பாய்ட் அப் பண்ணா பாத்தியா ஃபீல்டிங்ல. நீ ஃபீல்டிங் பண்ணிச்சு அவங்க, நம்ம ஃபீல்டிங் பண்ணிச்சு அவங்க ஆர்சிபி வாஸ் ஃபீல்டிங். Virat Kohli was just a full energy on the field. எல்லாம் அங்க எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி. He was also directing everybody and he was jumping on everybody every time a wicket fell பாத்தியா. So that means he was buoyed up. He wanted the team to win at any cost. That is a very important sign. தெரியுமா, ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர் bringing in the energy on the field, that passion on the field, and that rubs on to everybody. எஸ், வித்வுட் அ டவுட் இன்னைக்கு வந்து செம பேஷனட்டா இருந்தார் விராட் கோலி. இன்ஃபேக்ட் வந்து ஒரு வெறியில இருந்தாரு. ஆக்சுவலி வாண்ட் வின் ஒன் பேக். அந்த பஞ்சாப் கிட்ட இருந்து எதிரா திருப்பி ஒரு ரிவெஞ்ச் அடிக்கணும்னு அந்த வந்து ஒரு சேல ஒரு ஸ்ட்ரெயிட்ல ஒரு ஷாட் அடிச்சது. அவுட் ஸ்டாண்டிங் ஷாட். அப்பா சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கே. பட் ஓவரால்
ரோக்கோ காம்பினேஷன். ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் அண்ட் விராட் கோலியோட ஃபேன்ஸ் இன்னைக்கு பயங்கர ஹாப்பி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் will obviously be dejected, சீக்கா. ஸோ வேர் டஸ் த டேபிள் லை? வேர் இஸ் இட் கோயிங் இங்கேருந்து? ஏன்னா அந்த டேபிள் பாக்கறச்சே இப்போ இட் இஸ் கெட்டிங் வெரி 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 டைட், சீக்கா. 7ல 5 ஜிடி அண்ட் டிசி. ஜிடி ஆர் பிளேயிங் டுமாரோ அகேன்ஸ்ட் கேகேஆர். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்சா இருக்க போகுது. ஆர்சிபி 8ல 5, பஞ்சாப் கிங்ஸ் 8ல 5, மும்பை இந்தியன்ஸ் 8ல 4. 8 wins தேவை, சீக்கா. இந்த வாட்டி 7 wins I don't think is going to make the top 4, சீக்கா. கரெக்ட். எல்எஸ்ஜி 8ல 5 அதை விட்டே நீங்க. எல்எஸ்ஜி வேற எல்எஸ்சி வேற நடுவுல இருக்காங்க. அவங்களுக்கு வேற இப்ப மயங்க் யாதவ் வேற திருப்பி வரான். யப்பா, ஆக்சுவலி சொல்லவே முடியல, சீக்கா, யார் வந்து ஷுவர் ஷாட்டா போறாங்கன்னு. அந்த மாதிரி இருக்கு இப்போ. இப்ப எப்படி தெரியுமா ஆகும்? இந்த போலரைஸ் ஆயிடும் பாயிண்ட்ஸ். போலரைஸ் ஆயிடுச்சா என்ன? 8 wins also will not be enough. 9 wins ஆயிடும் பாரு. இப்போ சப்போஸ் சிஎஸ்கே, சன்ரைஸ் ஹைதராபாத், ஆர்ஆர், இந்த மாதிரிலாம் கேகேஆர் இவங்க 4 பேர் நசுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேர் நசுக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ. தென் வாட் will happen is, if நாளைக்கு ஜிடி கேகேஆர் மேட்ச் ஆடுறாங்க. So suppose God forbid ஜிடி கேகேஆர் loses tomorrow. That means it become polarized. ஒரு சைடுல எல்லாம் 9 wins will become a aspect. Not even 8 wins won't be enough. 9 wins ஆயிடும். கீழே எல்லாம் மொக்கையா போயிடுச்சுல. 3 wins, 2 wins, 4 wins போயிட்டு இருக்கும். மேல ஒரு மாதிரி பயங்கர டாப்ல போயிடும். அந்த மாதிரி பயங்கரமா ஆயிடும் போது பாரு டோர்னமெண்ட். From tomorrow, I told you by 25th the tournamentல யாரெல்லாம் டாப் 4 ஒரு மாதிரி தெரிஞ்சிடும் உனக்கு. 25th கூட ரொம்ப ஏர்லி, சீக்கா. இல்ல சீக்கா, இந்த வருஷம் ரொம்ப டைட்டா போகும்னு தோணுது, சீக்கா. நீங்க வந்து போலரைஸ் ஆகும் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா லாஸ்ட்ல அந்த ஹெட் டு ஹெட்லாம் பயங்கர இம்பார்ட்டன்டா ஆயிடும். இப்போ எல்எஸ்சி ஆர் பிளேயிங் டிசி. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு அந்த மேட்ச் வந்து அகைன் இட் பிகம்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மேட்ச். எல்எஸ்ஜி கேன் கோ டு த டாப் ஆஃப் த டேபிள். அப்போ அந்த மாதிரிலாம் கூட நடக்கலாம். ஸோ இட் இஸ் இப்போதைக்கு வந்து இட் இஸ் ஸ்டில் டூ ஹார்ட் டு கால் ஆஃப் த டேபிள். பட் ஆல் டீம்ஸ் பி வேரி. மும்பை இந்தியன்ஸ் வராங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவங்க மட்டும் ஏறி மதிக்க போறாங்க மச்சான். அவங்க மட்டும் இந்த மாதிரி ஃபார்ம்ல வந்தான்னு வச்சுக்கோங்க. I mean, you can see that they are a very happy side. You can see the Hardik Pandya's energy on the field as a captain also. They'll also have to make slight adjustments to the bowling. ஏன்னா சில டைம் அடி வாங்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க பார்க்கணும். That is bound to happen. Karan Sharma போன மேட்ச் அடி வாங்கினால் he could not play today. Otherwise he would have played in the 11. So அவன் போன மேட்ச் ரொம்ப நல்லா போனான். டெல்லியோட சூப்பர் bowling பண்ணி வின் பண்ணி கொடுத்தான் மேட்ச். So Karan Sharma வந்துட்டானா, yes, they'll also have a good balance in the bowling. But overall அதுக்கு வந்து அந்த விக்னேஷ் புத்தூரே ஆடலாமே, சீக்கா. அந்த பையன் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கான். ஏன் ஆட வைக்க மாட்டாங்க அவனை? இந்த மேட்ச் இந்த விக்கெட் ஆடுறான். கரெக்டா பண்ணா, சென்சிபிளா பண்ணான். சிஎஸ்கே பண்ணல. சரி, இந்த கிரவுண்ட் ரொம்ப சின்ன கிரவுண்ட்ரா, மறக்காதா நீ. மும்பை I thought he would have still done well. மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரெடி இருக்காங்களே, சீக்கா. 5 ஃபாஸ்ட் பவுலர் தேவையான ஒரு T20 கேம்ல. யாரெல்லாம் அவங்க 5 ஃபாஸ்ட் பவுலர் இன்னைக்கு? பும்ரா, நீங்க அஸ்வினி குமார், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், ஹர்திக் பாண்டியா. அஸ்வினி குமார் ஆக்சுவலா பார்த்தா நீ சொல்றது பார்த்தனா ஃபர்ஸ்ட் ஓவர் ரச்சின் ரவீந்திரா விக்கெட் எடுத்தான். செமையா போட்டான். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்து கொடுத்தான். பட் அதுக்கப்புறம் he got pasted. So but in the wicketல I don't know whether Vignesh Puttur should have played or not. எனக்கு தெரியலப்பா. I'll be very honest with you. Probably I would have continued with Agnish. I mean, I would have continued with this fellow only. I mean, Ashwini Kumar only. Interesting. Anyway, wait பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து KKR versus GT. KKR versus GT, சீக்கா. What do you expect out of this game, சீக்கா? கேகேஆர் போட்டு ஏறி மதிப்பாங்க ஜிடி. அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காங்க. மறக்காதே ஜிடி ஹெட் டு ஹெட் 4 matches play 2-1 அது கரெக்ட். பட் கேகேஆர் வழியிறாங்கடா. அவங்களுக்கு பேட்டிங் இல்லடா கேகேஆர்ல. கேகேஆர் மிடில் ஆர்டர் ஒண்ணுமே இல்லாம இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்போ ஓப்பனிங்ல தான் அடிச்சாதான் உண்டு. அவங்களுக்கு இல்ல ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. அண்ட் குவிண்டன் டிகாக் அடிக்கிறதும் இல்ல பேட்டிங்ல. நாளைக்கு ரமானோலா குர்பாஸ் ஆட வைப்பாங்களா குவிண்டன் டிகாக் பதிலா? அந்த சேஞ்ச் பாப்போமா? 100% they should do that. பட் இவன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. வெங்கடேஷ் ஐயர் அடிக்க மாட்டேன்றான். வெங்கடேஷ் ஐயர் ட்ரெமெண்டஸ் பிரஷர். எய்தர் தி ஃபீல்ட் பிரஷர் ஆர் வாட் எவர் இட் இஸ், அவனால அடிக்க மாட்டேன்றான். அவனுக்கு ரிங்கு சிங்கும் அடிக்க மாட்டேன்றான். சரி, பார்த்தா கேகேஆர் தொடர்றாங்களே. ஆண்ட்ரே ரசலும் நல்ல ஃபார்ம்ல இல்ல. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டா அவங்களோட பேட்டிங்ல வந்து அவங்களோட பெஸ்ட் பேட்டர் இப்போதைக்கு அஜிங்கிய ரஹானே. ஸோ அவங்க டெஃபினட்டா அதை கரெக்ட் பண்ணணும். பட் தேர் போலிங் இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங், சீக்கா. ஆண்ட்ரிக் நாட்கேவும் வந்துட்டாரு. ஸோ குஜராத் வந்து ஒரு கேகேஆர் மாதிரி டீமுக்கு வந்து ஒரு போகஸ் டீம்னு எனக்கு தோணுது, சீக்கா. ஏன்னா கேகேஆர் வந்து அவங்களோட ஸ்பின் அட்டாக், அந்த குஜராத்துக்கு வந்து அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அகேன் ஸ்பின் அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பாத்தீங்கன்னா அகேன் ஸ்பேஸ் இஸ் மச் ஹையர் தேன் அகேன் ஸ்பின். ஸோ அந்த சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அந்த 2 பேரும் வந்து அந்த 8 overs கேன் டிசைட் த மேட்ச் நாளைக்குன்னு எனக்கு தோணுது. See, Ani, that's okay. Ani, 8 overs can decide the match. நான் கூட கேகேஆர்ல யார் இருக்கா சொல்லு பார்க்கலாம்.
கேகேஆர் பேட்டிங்ல சரி டேக் த மேட்ச் அவே ஃப்ரம் சொல்ல யாரு இருக்கா சொல்ல பார்க்கலாம். இங்கிரேஷ் ரகுவன்ஷி ஸ்டில் அந்த ஒரு டேக் த மேட்ச் அவே, அதுதான் சீக்கா தேர் மிஸ்ஸிங். அவங்களும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த 200+ அடிக்கிறது கேப்பபிலிட்டி கம்மி தான் கேகேஆர் இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த பட் ஆனா அந்த கீழே இருக்கிற ஃபயர் பவர் கொஞ்சம் கிளிக் ஆச்சுன்னா they'll probably get it over 200. இல்லாட்டி அவங்களும் அந்த அன்னைக்கு லாஸ்ட் 175 இயர் மாதிரி 180 they are missing சால்ட் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பிக் டைம் சீக்கா. அவங்களும் வந்து சால்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாம அவங்க வந்து ரொம்ப தவிக்கிறாங்க டாப்ல. உப்பு இல்ல காரம் இல்ல அவங்கள்ட்ட, அதனால என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் சப்பு சப்பு இருக்காங்க பேட்டிங் பாக்கிறதுக்கு, சப்பு சப்பு சாப்பாடு இருக்கு. உப்பு காரம் எல்லாம் சரிங்களா, உப்புக்கு எல்லாம் காரம் உப்பு காரம் எல்லாம் சாப்பாடு இருக்கு அப்படின்னு இது உப்பு காரம் எல்லாம் ஒரு சப்பு சப்புன்னு சைட் இருக்குது. அந்த மாதிரி சைட் வந்து கேகேஆர் இப்போ. சரி ஓகே. ஆனா நாளைக்கு என்னமோ எனக்கு வந்து ஒரு க்ளோசர் கான்டெஸ்டா இருக்கும்னு தோணுது. ஐ யூஸ்வலி ஆல்வேஸ் பேக் தி குஜராத் டைட்டன்ஸ், பட் நாளைக்கு என்னமோ கேகேஆர் ஏதோ பண்ண போறாங்கன்னு தோணுது சீக். ஐ திங்க் தே மைட் புல் ஆஃப் a victory against ஜிடின்னு தோணுது. On what basis? அந்த பேசிஸ் ஏன்னா அந்த அந்த இதுதான் சீக்கா. அவங்க வந்து கண்டிஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா போட்டு மேபி அவங்களோட ஸ்பின்னர்ஸ் இன் பிளே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு 170 180 மாதிரி ஒரு டோட்டல் if they can get or if they can score, they can probably defend that ஒரு குஜராத் டீமோட. ஏன்னா ஜாஸ் பட்லர் அகேன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் ஹேஸ் அ புவர் ரெக்கார்ட். ஸோ கில் அடிக்கணும். கில் ஆனா ஒன்னு ஆனா ஷுவர் கில் இஸ் டியூ. அவரோட ஃபார்மர் டீம் கில் வந்து அடிச்சே ஆனோம். ஸோ தட் இஸ் கில் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு, 7 மேட்ச் ஆச்சு கில் ஆச்சு, மறக்காதீங்க 8 மேட்ச் ஆச்சு அவனு ஆச்சு, 8 மேட்சஸ் அவனு 7 மேட்சஸ் அடிக்கல. ஒரு மேட்ச் 50 அகைன்ஸ்ட் ஆர்சிபி அடிச்சான், தட் இஸ் ஓகே. அது வந்து எப்படின்னா லோ டோட்டல் அடிச்சான் போட்டு ஆர்சிபில. பட் கில் அடிக்கணும். கில் இஸ் கான்சென்ட்ரேட்டிங் டூ மச் ஆன் ஹிஸ் கேப்டன்சி, பேட்டிங் கோட் பண்ணிருக்கான். அவங்களுக்கு மெயின் அடிச்சிட்டு சாய் சுதர்ஷன், which is only fantastic for them. Yeah. Anyway, guys, நீங்க போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Don't forget to check out Camper. Don't forget to check out Equitas. Don't forget to check out Pizza Hut. Click all the descriptions in the link below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.